வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்கிற தலைப்பில் தான் வகுப்பு நீங்கள் பார்க்க போகிறோம். மறுமலர்ச்சி என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்துணர்வு, மறுபிறப்பு என்று பொருள். இந்தியாவின் மறுமலர்ச்சி சீர்திருத்த இயக்கம் எப்படி சொல்லலாம், தோன்றியது 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவின் சமூக சீர்திருத்த மறுமலர்ச்சி இயக்கம் தோன்றியது. இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் முக்கியமாக சில சமூக போராளிகள், சமூகத்தில் மாற்றத்தை காண முயன்றவர்கள், அவர்களை பற்றியும் அவர்களுடைய கொள்கைகளும் திட்டங்களும் நோக்கங்களும் தான் இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க, அதில் முதல் கண்ணோட்டமாக பிரம்ம சமாஜியம் 1828 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அந்த தலைப்பை கொடுத்து மிக மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் உள்ள பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான். இப்போ நான் பார்க்குற ஏரியா, இந்த ஏரியா கொஸ்டின் இல்லாத ஒரு போட்டித் தேர்வு கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக தான் இந்த டாப்பிக்கு, நம்ம பார்க்குற டாப்பிக்கு எல்லா தேர்வுலையும் தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரம்ம சமாஜியம் 1828 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பிரம்ம சமாஜ் தோற்றுவித்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 1772 பிறந்து 1833 இறந்தார். இவர் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இவர் இந்து, முஸ்லீம், கிறித்துவ போன்ற சமய நூல்களை இவர் படித்தறிந்தார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஹிந்து, முஸ்லீம், கிறித்துவ சமய நூல்களை படித்திருக்கிறாரு. இந்த மூணுத்திலையுமே புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இவர் அறிந்த மொழிகள் பாருங்க, அதாவது இங்கே சமூக சீர்திருத்த அறிஞர்களையே அதிகமான மொழி அறிவை பெற்றவர் யாருன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் தான். ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாரசீகம், அரபிக், லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகள்லாம் சிறப்பாக திறமையானவராக இவர் இருந்திருக்கிறாரு. இவர் எதெல்லாம் எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாட்டை இவர் எதிர்த்தாரு, மூட பழக்க வழக்கங்களை இவர் எதிர்த்திருக்கிறாரு, உடன்கட்டை ஏறும், அதாவது சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் அவர் எதிர்த்திருக்கிறாரு, சாதி முறையை இவர் எதிர்த்திருக்கிறாரு, குழந்தை திருமணத்தை இவர் எதிர்த்திருக்கிறாரு, பெண் சிசுகளை இவர் எதிர்த்திருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா இதுக்கு தான் பார்க்கக்கூடிய அறிஞர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். இதில் உள்ள சில விஷயங்கள் மட்டுமே பொருந்தாது. புரியுதுங்களா? அது என்னங்கிறத நம்ம பகுப்பை போக பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஏன் இதனால் ராஜாராம் மோகன் ராய் மிகுந்த அளவில் பாதிப்புக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவருடைய அண்ணனுடைய மனைவி இருக்காங்களா இல்லையா, அவங்களால சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். அப்படி வளர்க்கப்பட்ட போது இந்த ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் மக்கள் கணவன் இறந்து விட்டால் மனைவியும் இறந்து விட வேண்டும், அதுக்கப்புறம் வாழக்கூடாதுன்றதுக்காக அந்த அவர் எரிக்கும் அந்த தீயிலேயே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படி தள்ளி விட்டுறாங்க. அப்போ ராஜாராம் மோகன் என்ன பண்ணுறாரு, சிறு வயதாக இருக்காரு, அவர் அழுகுறாரு. அப்படியே செய்யாதீங்க அழுகுறாரு. ஆனால் அது யாரும் கேட்கவே இல்லை, மக்கள் கேட்கல. என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தீயில விட்டு கொளுத்திடுறாங்க. அதான் சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம். இதை சிறு வயதிலேயே பார்த்த ராஜாராம் மோகன் ராய் அவர் மனதில் பசுமரத்த ஆணையை போன்று பதிந்து உள்ளது. ஆகையால் இவற்றை பின்வரும் காலங்களில் முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதற்காக இவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, வில்லியம் பெண்டிங் பிரபுவுடன் கைகோர்த்து அவருடன் சேர்ந்து 1829 என்ன பண்ணுறாரு, சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா? போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? அது காரணமானவர் யாரு, ராஜாராம் மோகன் ராய் தான் காரணமானவராக இருக்காரு. பாருங்க. அடுத்து இவர் என்னதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலைக்கு ஆதரவு கொடுக்குறாரு, பெண் கல்விக்கு ஆதரவு கொடுக்குறாரு, பெண்கள் சொத்துரிமைக்கு இவர் ஆதரவு கொடுக்குறாரு. ஸோ பொதுவாக பெண்களுடைய உரிமைகளுக்காக என்ன பண்ணிருக்காரு, இவர் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது இவருடைய வேற என்ன நம்மளுடைய சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இவர் நிர்வாகம், நீதித்துறைகள் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இவர் நிர்வாகத்துறையும் நீதித்துறை எப்படி இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். ஏன்னா ஒன்றாக இருப்பதால் ஊழல் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீதியில் சரியான ஒரு வளர்ச்சியை காண முடியாத நிலையும் ஏற்படுகிறது. ஆகவே நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்று
குரல் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1815 தான் ஆத்ம சபையை கல்கத்தாவில் நிறுவினார். ஆத்மீய சபை எப்போ ஏற்படுகிறது? 1815 கல்கத்தாவில் நிறுவினார். இது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது இந்த ஆத்மீய சபை தான் பின் நாளில் 1828 ஆகஸ்ட் இரவுல பிரம்ம சமாஜமாக மாறியது. பிரம்ம சபாவாக வளர்ச்சி பெற்றது. பின்னர் அது பிரம்ம சமாஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம சமாஜம் என்ற சொல்லியிருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் சபை என்று அதுக்கு பொருள். அடுத்தது பாருங்க, பிரம்ம சமாஜ்யத்தின் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி. தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி, இதுதான் பிரம்ம சமாஜத்தினுடைய தத்துவமாகும். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு 1827 பிரம்ம திருமண சட்டத்தினை படி குழந்தை திருமணம் பலதார திருமணத்தினை தடை செய்தார். தடை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கார். புரியுது? 1827 பிரம்ம திருமண சட்டத்தின்படி பிரம்ம திருமணம் அர்த்தம் குழந்தை திருமண தடை சட்டம்னு அர்த்தம். பிரம்ம திருமணம் அர்த்தம் குழந்தை திருமண தடை சட்டம்னு அர்த்தம். அதன் மூலமாக இந்த மாதிரிலாம் இது எதிர்ப்பதற்கு இந்த காரணமாக இருந்திருக்காரு. அடுத்து கிபி 1829 டிசம்பர் 4 பெண்டிங் பிரபுவுடன் சதி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இவர் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாரு ராஜாராம் மோகன் ராய். இவருக்கு முகலாய பேரரசர் 2ஆம் அக்பர் ராஜா என்ற பட்டத்தினை இவருக்கு வழங்கியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் மோகன் ராய் என்பதுதான் ஒரு முழுமையான இயற்பெயராக இருந்திருக்கு. 2ஆம் அக்பர் தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? ராஜா என்ற பட்டத்தை கொடுத்ததால இவர் ராஜாராம் மோகன் ராய் என்று பின்வரும் அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1817 ஜனவரி 20 டேவிட் ஹேர் என்பவருடன் இணைந்து கல்கத்தாவில் இந்து கல்லூரியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறாரு. அந்த இந்து கல்லூரி தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கல்கத்தா மாநில கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது. இவர் சதி முறைக்கு எதிராக 1819 வங்க மொழியில் பார்த்தீங்கன்னா 1819 வங்காள மொழியில் சம்வாத் கௌமுகி என்ற முதலாவது வார இதழை இவர் ஏற்படுத்துகிறார். இந்த கொஸ்டின் அடிக்கடி தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சம்வாத் கௌமுகி என்ன இதழ்? வங்க இதழ், வங்கமொழி இதழ். வங்கமொழி இதழை கொண்டு வந்தது யாரு? சம்வாத் கௌமுகி வங்கமொழி இதழை கொண்டு வந்தது யாரு அப்படின்னால ராஜாராம் மோகன் ராய். 1848 தேவேந்திர தாகூர் இச்சமாஜ்யத்தில் இணைந்தார். பிரம்ம சமாஜ்யத்தில் தேவேந்திர தாகூர் இணைந்த ஆண்டு 1848. 1839 தத்துவ போதனி சபா அவையினை துவக்கினார். 1839 தத்துவ போதனி சபாவை இவர் தோற்றுவித்தார். 1840 தத்துவ போதனி பள்ளியை இவர் துவக்கியிருக்கிறார். 43 தத்துவ போதனி பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாரு. பாருங்க, ஒவ்வொன்றையும் வருஷமா காலகட்டத்தை என்ன பண்ணுங்க அப்படியே அழகா மைண்டில் மெமரியில் நிறுத்திக்கலாம். நீங்கள் பிரம்ம சமாஜ்யத்தில் பிளவுபட்ட ஆண்டு 1866. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் இறந்து போனதுக்கு பிறகு பிரம்ம சமாஜம் என்ன பண்ணுது? 2ஆக பிளவுபடுகிறது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஆதி பிரம்ம சமாஜம் என்பது தேவேந்திரநாத் தாகூர் தலைமையிலும் இந்திய பிரம்ம சமாஜ்யம் இல்லைன்னா நலவிரதான் சமாஜ்யம்னு அர்த்தம். இது யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா கேசவ சந்திரசன் தலைமையிலும். புரியுதா? இவங்க 2 பேருடைய தலைமையில தான் இந்த பிரம்ம சமாஜம் பின்வரும் காலங்களில் 2ஆக பிரிந்து தொடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் பிளவுபட்டது 1866. இந்திய பிரம்ம சமாஜ்யம் பிளவு ஏற்பட்டப்பட்ட ஆண்டு 1878. பாருங்க, இந்திய பிரம்ம சமாஜ்யம் இருக்கா இல்லையா, அதுலேயே என்ன பண்ணுது? அடுத்தது ஒரு பிளவு ஏற்படுகிறது. அது பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1878. சாதாரண பிரம்ம சமாஜ்யத்தினை அது எப்படி 2ஆக பிரியுது? சாதாரண பிரம்ம சமாஜ்யம் என்றும் இந்திய பிரம்ம சமாஜம் என்று 2ஆக பிரிகிறது. இந்த சாதாரண பிரம்ம சமாஜ்யத்தினை துவக்கியவர்கள் யாராக பார்த்தீங்கன்னா சிவநாத் சாஸ்திரி, ஆனந்த மோகன் போஸ் என்பவர்கள் தான் இந்த சாதாரண பிரம்ம சமாஜ்யத்தினை 1878 மே 15 கொண்டுட்டு வராங்க. சாதாரண பிரம்ம சமாஜ்யத்தினுடைய நாளேடு பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மெசேஜர், தட்வா கௌமுதி. இந்த இந்திய மெசேஞ்சர், தட்வா கௌமுகி, அதாவது சம்வாத் கௌமுகின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த சம்வாத் தான் என்ன படிக்கிற அந்த இடத்துல கௌவாத் கௌமுடி அப்படின்னு ஒரு பத்திரிகையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது
புதிய உலகின் விடிவெள்ளி யார்? இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து எப்படிலாம் புகழ்ந்து சொல்றாங்கன்னு பாருங்க. புகழாரம் சொல்லலாம். புரியுங்களா? யாரு? ராஜாராம் மகனுடைய புகழாரம். ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்றாங்க? புகழாரம் பகுத்துறாங்க. புதிய உலகின் விடிவெள்ளி, புதிய இந்தியாவின் தூதர், நவீன இந்தியாவின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்து மறுமலர்ச்சி தந்தை, நவீன இந்தியாவின் முன்னோடி, இந்தியாவின் சமூக சீர்திருத்த முன்னோடி என ராஜாராம் மோகன் ராய் புகழப்பெறுகிறார். கிபி 1856ஆம் ஆண்டு இந்து விதவை மறுமண சட்டம் உருவாக காரணமானவர் இவர் தான். 1856 இந்து விதவை மறுமண சட்டம் உருவாக காரணமானவர் ராஜாராம் மோகன் ராய் தான். அப்படி யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சந்திர வித்யாசாகர் என்பவர் சொல்றாரு. அடுத்ததாக இந்திய சீர்திருத்த கழகம் 1870 துவங்கப்பட்டது. இதை துவங்கினது யாரு கேட்டீங்கன்னா கேசவ சந்திரசன் என்பதான் துவங்குறாரு. இந்திய சீர்திருத்த கழகம் கொஸ்டின் தனித்தனியாக பார்ட்டாக கேட்குறான். இது எவ்வளோ விஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறேன், நான் தனித்தனியாக பார்ட்டாக கொஸ்டின் கேட்குறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து கொஸ்டின் ஏரியா. டிஎன்பிஎஸ்சியில் எல்லா போட்டித் தேர்வுலையும் இந்த பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் அந்த வினாத்தாள் அமைஞ்சிருக்காது. அடுத்தது பாருங்க, 1872ஆம் ஆண்டு சிவில் திருமண சட்டம் ஆணுக்கு வந்து 18 வயசு, பெண்ணுக்கு 14 வயசு இருக்கணும் கொண்டு வர காரணமானது இவர் தான். யாரு? கேசவ சந்திரசேன். இளம் வங்காள இயக்கத்தை துவக்கியது யாரு? ஹென்றி விவிலியன் தெரசியோ. இந்த கொஸ்டினை தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜத்தினை 1867 மார்ச் 31 பம்பாயில் துவக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆத்துராம் பாண்டுரங்கன். பிரார்த்தனை சமாஜ்ய துவக்கினது யாரு? ஆத்துராம் பாண்டுரங்கன். எங்க துவங்குறாரு? பம்பாயில் துவங்குறாரு. எந்த வருஷம்? 1867 மார்ச் 31 தொடங்குறாரு. ஆத்துராம் பாண்டுரங்கன் பிரம்மா சமாஜத்தை தொடங்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ்யம் 1875. இந்த ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தது யார் பார்த்தீங்கன்னா தயானந்தா சரஸ்வதி என்பவர் தோற்றுவிக்கிறாரு. தயானந்த சரஸ்வதியுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1824 பிறந்து 1883 இறந்துடுறாரு. இவர் குஜராத்தில் கத்தியவார் என்ற மாகாணத்தில் பிறந்தவர் தான் இந்த தயானந்த சரஸ்வதி. இவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னா மூலசங்கர். கொஸ்டின் கேட்குறான். தயானந்த சரஸ்வதி இயற்பெயர் என்ன? மூலசங்கர். கொஸ்டின் கேட்குறான். தயானந்த சரஸ்வதிய குரு யாருன்னா சுவாமி பிரஜனந்தா. கொஸ்டின் கேட்டிருக்கான். கிபி 1875ஆம் ஆண்டு பம்பாயில் ஆரிய சமாஜ்யத்தை தொடங்கினார். எங்க? பம்பாயில் ஆரிய சமாஜ்யத்தை தொடங்கினார். பிறகு இதன் தலைமையில் லாகூருக்கு மாற்றப்பட்டது. இதன் தலைமை வந்து எங்க? தலைமை வந்து லாகூருக்கு மாற்றப்பட்டது. இவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இவர் எழுதியிருக்காரு. கொஸ்டின் கேட்கிறான். கிபி 1886ஆம் ஆண்டு லாகூரில் தேவுப்பள்ளியினை இவர் தொடங்கி வைத்தார். அது தொடங்குவதற்கு லாலா ஹென்ஸ்ராஜ் என்பவர் திறந்து வைப்பதற்கு காரணமாக இருந்தார். யார்? தயானந்த சரஸ்வதி. இவருடைய முழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை நோக்கி செல் என்பதுதான் இவருடைய முழக்கமாக இருந்துச்சு. இது அடிக்கடி தேர்வில் கேட்டுட்டு இருக்கான். இந்தியா இந்தியருக்கேங்கிறதும் இவருடைய முழக்கமாக இருந்துச்சு. இதுவும் கொஸ்டினில் கேட்டுட்டு இருக்கிறான். அடுத்து பாருங்க, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்ன? யாரு? தயானந்த சரஸ்வதி தான். சுக்தி இயக்கத்தினை துவக்கியவர் யாருனாலும் தயானந்த சரஸ்வதி தான் துவங்குறாரு. இந்துக்கள் அல்லாத வரை இந்து சமயத்திற்கு மதம் மாற்றுதல், அதாவது இந்துக்களாக இஸ்லாமியர்களாக யாராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாங்க? இந்து மதத்தை மாற்றுவதற்கு இவர் முக்கிய காரணமாக இருக்கார். இவருடைய சீடர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டிட் குருட்டெட்டு, லாலா லஜபதி ராய், சுவாமி ரத்னானந்தா. இவர் எதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் உருவ வழிபாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பெண் கல்வி, விதவை திருமணம், இருபாலர் சமத்துவம், இதுக்கெல்லாம் வந்து இவர் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. ஒரே கடவுள் அப்படி இவர் என்ன பண்ணிக்காரு? ஆதரவு கொடுத்துருக்காரு. ஆனால் உருவ வழிபாடுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல. இவர் எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சாதி முறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. குழந்தை திருமணம், அதான் பாலியல் விவாகம், குழந்தை திருமணத்துக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆரிய சமாஜம் பிளவுபட்ட ஆண்டு 1893.
இதுதான் ஆரிய சமாஜம் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள். இது வந்து அவ்வளோ கொஷின் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை. இதை தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மஞான சபையினுடைய வேறு பேர் என்னான்னு சொல்லி தியாசபிக் சொசைட்டி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1875 ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நவம்பர் 17, 1875 நியூயார்க், எங்கே இருக்குது, அமெரிக்காவில் நியூயார்க்கில் பிளாட்ஸ்வாசிக்கு அம்மையாரும் ஹென்றி ஆல்காட்டோ என்பவர்களால் துவங்கப்பட்டது தான் இந்த பிரம்மஞான சபை. இதன் தலைமையகம் வந்து 1882 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. 82 தியாசபி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேக்க சொல்லு. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய அறிவு என்பதுதான் பொருள். இது சமஸ்கிருதத்தில் பிரம்மஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய நோக்கம் என்ன, அதாவது இந்த பிரம்மஞான சபையின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலோக சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். உலக சகோதரத்தை ஏற்படுத்துதல் என்று அர்த்தம். பண்டைய சமயம் மற்றும் தத்துவங்களை ஆய்வு செய்தல். பண்டைய சமயம் மற்றும் தத்துவங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆய்வு செய்தல். அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு 1893. அன்னி பெசன்ட் 1898 ஆண்டு பனாரஸ்ன்னு சொல்லலாம், காசின்னு சொல்லலாம், வாரணாசின்னு சொல்லலாம். மூணுமே ஒன்று தான், வாரணாசி. இந்த 3 இடத்துலையுமே ஒரே இடம் தான். இங்கே வந்து மத்திய இந்து பள்ளியை இவர் தான் துவக்கிறார். மத்திய இந்து பள்ளியை இவர் தோற்றுகிறாரு. தற்பொழுது வந்து மத்திய இந்து கல்லூரியாக இருக்கிறது. தற்பொழுது அது தற்போது அது எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக தற்பொழுது அது இருக்கு. பின்னர் இது 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்றது. தன்னாட்சி இயக்கம் 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் துவங்கினாங்க. தன்னாட்சி இயக்கம்னா ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? ஹோம் ரூல் இயக்கம்னாலும் தன்னாட்சி இயக்கம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். யாரால் துவக்கப்பட்டது, அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவக்கப்பட்டது. இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவக்கப்பட்ட தன்னாட்சி இயக்கம் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் இவருடைய கருத்தானது பரவப்பட்டது. ஆனால் இதே தன்னாட்சி இயக்கத்தை திலகரும் தொடங்கினார். எங்கன்னா பம்பாயில் இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். அது பம்பாய் மகாராஷ்டிராவில் மட்டுமே அதோடைய கருத்துக்கள் புரட்சிகள் சம்பந்தமாக கருத்துக்கள் பரப்பப்பட்டது. ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்ட அந்த ஹோம் இயக்கம் இந்தியா முழுவதுமே என்ன பண்ணுது, அது பயணித்து வருது. அடுத்ததாக ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா இயக்கம் 1897 கொண்டு வரப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர தத்தா. ஏன்னா இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இயக்கத்தை தொடங்கியது யாரு, சுவாமி விவேகானந்தர் தான் தொடங்கிறாரு. அவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திர தத்தா. 1863 பிறந்து 1902 இறந்துடுறாரு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய புகழ்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். புகழ்பெற்ற சீடர் விவேகானந்தர். மனிதருக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்வதாகும் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ விவேகானந்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ராமகிருஷ்ணர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இரண்டும் என்ன பண்ணுது, ஒன்றை போலவே இருக்கும். தேர்வில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இரண்டுத்தினுடைய வித்தியாசம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிங்க, பின்னாடி பார்ப்போம். மனிதருக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்வதாக சொன்னது யாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மடத்தினை பாரா நகரில் 1887 விவேகானந்தர் நிறுவினார். ராமகிருஷ்ண இயக்கத்தினை அதன் பிறகு 1997 மே 5 கல்கத்தாவிற்கு என்ன பண்றாரு, அதை மாற்றம் செய்கிறாரு. வேதாந்த தத்துவத்தை இவர் போதித்தார். யாரு, விவேகானந்தர் வந்து வேதாந்த தத்துவத்தை போதித்தார். ஜாதி முறையை இவர் என்ன பண்றாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு. கிபி 1893 செப்டம்பரில் சிக்காகோ, அமெரிக்காவில் சிக்காகோ நகருக்கு சென்று அங்கே உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கே என்ன பண்ணுறாரு, உலக சமய மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டாரு. அங்கே கலந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு, என் சகோதர சகோதரிகளை என்ன வார சொன்னார் சொல்கிறோமா இல்லையா? அதாவது விவேகானந்தருடைய வாசகத்தில் என் சகோதர சகோதரிகளே என்று பேசிய விவேகானந்தர் பேச்சு எங்கே பேசினார்னா சிக்காகோவில் தான் பேசினார். அங்கே எங்கே பேசினா பார்த்தீங்கன்னா உலக சமய மாநாட்டில் தான் பேசினாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1893 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறார். ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைமையகம் பேலூரில், அதாவது கல்கத்தாவுக்கு அருகே இருக்கு பேலூரில் 1897 மாற்றப்பட்டது. ஏழைகளுக்கு இது பாருங்க, அடுத்து ஒரு வாசம் வந்து பாருங்க. ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் செய்யும் பணியே கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய பணியாகும் என்று கூறியவர் யாரு, விவேகானந்தர். அது மட்டும் இல்லாமல் மனித இனத்திற்கு
சேவை செய்வதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித இனத்திற்கே சேவை செய்வதே, இது சொன்னது யாரு? விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகளை நடத்துகிறது எது? இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கா இல்லையா? மற்ற அமைப்புகளை போன்று இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதிகமான கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி பாதுகாத்துட்டு வராங்க, நடத்திட்டு வராங்க இலவசமாகவே. ராமகிருஷ்ணா மடத்தினுடைய கிளைகள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, பர்மாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளையும் இந்த ராமகிருஷ்ணனுடைய பிரிவுகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தரின் முக்கிய சீடர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ரெட் நோபல் சகோதரி நிவேதிதா அப்படிங்கிறாங்க. மார்க்ரெட் நோபல் யார் சார்? இந்த மார்க்ரெட் நோபல் சகோதரி நிவேதிதாங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாருடைய குரு அப்படின்னு சொன்னால் இவங்க தான். பாரதியாரின் குரு, புரியுதுங்களா? பாரதியார் இருந்தார் இல்லை, அவருடைய குரு யாருன்னா இந்த சகோதரி நிவேதிதா. பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எந்த பகுதினா வங்காளத்தை சார்ந்தவர். ஜோதிபா கோவிந்த பூலே இவங்க மகாராஷ்டிராவை சார்ந்தவர். 1873 ஜாதி முறையை எதிர்த்து போராட சத்திய சோதக சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே. 1851 பூனாவில் முதலாவது பெண்கள் பள்ளியை நிறுவனது யாரு? ஜோதிபா கோவிந்த பூலே. புரியுதுங்களா? முதலாக பெண்களுக்கு என்று பள்ளியை துவங்கினது 1850 துவங்கினது யாரு? ஜோதிபா பூலே தான் தொடங்கியிருக்கிறாரு. சில முக்கியமான ஒரு நபராகவும் அவர் இருக்காரு. இவர் கிபி 1929-30 இயற்றப்பட்ட சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தில் முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 18 வயதும் பெண்களுக்கு 14 வயதும் திருமண வயது நிர்ணயிக்கப்பட்டது சாரதா சட்டத்தில். ஹரிஜன் சேவாக் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினது யாரு? மகாத்மா காந்தி தான் ஹரிஜன் சேவாக் சங்கத்தை தொடங்கினார். 1924 பம்பாயில் பரிகிட் கிட்காரி சபா என்ற அமைப்பை துவக்கியவர் யாருன்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் தான். அடுத்தது ஸ்ரீ நாராயணகுரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் காலடியில் பிறந்தவர் தான் ஸ்ரீ நாராயணகுரு. கேரளாவில் பிறந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு. இவர் என்ன பண்ண கேட்டினா, இவர் சுத்த அத்வைத கொள்கையை இவர் கொண்டு வந்தார் ஸ்ரீ நாராயணகுரு. இவர் மக்களின் நலனுக்காகவும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டிருக்காரு. கோவில் இல்லாதவர்களுக்கு கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. கோவில் நுழைவு போராட்டத்திற்கு எதிராக இவர் ஒரு தனி கோவிலே கட்டி அவர் தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, கோவில் நுழைவு போராட்டத்திற்கு வழிவகுத்து கொடுத்தவர் இவர் தான். பெரியாருக்கு முன்னோடியாகவும் இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்றில். அடுத்தது இஸ்லாம் மதம். முகமதிய இலக்கிய கழகம் கல்கத்தாவில் துவங்கப்பட்ட ஆண்டு 1863. துவக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நவாப் அப்துல் லத்தீப் என்பதை துவக்கிறாரு. முகமதிய இலக்கிய கழக துவக்கிய யாரு? நவாப் லத்தீப். இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கல்வியையும் மேல்நாட்டு அறிவியலையும் இஸ்லாமியர்களுக்கு பரப்புவது தான் இவர் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறது இவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமது கான் மிக முக்கியமான நபர் இவர். இவர் 1817 பிறந்து 98 இறந்துறாரு. 1966 முகமதி கல்வி கழகத்தை துவக்கியவர் இவர் தான். கிபி 1975 அலிகாரில் ஒரு பள்ளியை தோற்றிருக்காரு. அலிகார் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. 1978 தோற்றிச்சிருக்காரு. இதுவே பின்னர் 1975 முகமதி ஆங்கில கீழ்த்திசை கல்லூரியாகவும் மாற்றம் பெற்றது. பின்னர் 1920 அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாற்றம் பெற்றது. 1920 அலிகார் இயக்கத்தை 1875 தோற்றுவித்தவர் யாரு? சர் சையத் அகமது கான். இவர் பெண்கள் முகத்திரை அணிவதை நீக்கவும் பெண்கள் கல்விக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார். யார்? சர் சையத் அகமது கான். கிபி 1870 ஒழுக்க சீர்திருத்தம், அதாவது தக்முல் உல் அக்லக் என்ற மாத பத்திரிகையை இவர் தோற்றுவித்தார், உருவாக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அலிகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெசட் என்ற இருமொழி இதழையும் இவர் துவக்கியிருக்கார். இருமொழி இதழ் இல்லையா? அலிகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெசட் என்ற இருமொழி இதழையும் இவர் துவக்கியிருக்கிறாரு.
அகமதிய இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகமதிய இயக்கம் என்ற பழமையான இயக்கத்தினை துவக்கியவர் குர்தாஸ்பூர் மிர்ஷா குலாம் அகமது. உத்தரப்பிரதேசத்தில் 1866 முஸ்லிம் உலேமாக்களின் வைதிக பிரிவினரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கமாகும். உத்தரப்பிரதேசத்தில் 1866 முஸ்லிம் உலேமாக்களின் ஒரு வைதிக பிரிவினரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த அகமதிய இயக்கம். அடுத்ததாக பார்க்கறதுனா தியோபண்டி இயக்கம். அடுத்ததாக பார்க்குறது தியோபண்டி இயக்கம் நம்ம பார்க்குறோம். இது சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிரங்கார இயக்க தோற்றுவித்தவர் யார்? பாபா தயாள் தாஸ். கொஸ்டின் கேட்குறாங்க. சீக்கிய சீர்திருத்தத்தின் முன்னோடி என அழைக்கப்பட்டது யார்? பாபா தயாள் தாஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. தூய வெள்ளை ஆடையினை அணிந்து நாம்தார் இயக்க தோற்றுவித்தவர் யார்? பாமா ராம் சிங். இந்த கொஸ்டின் எல்லாமே தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். 1870 சிங் சபாக்கள் கூட்டம் எங்கே நடத்தப்பட்டது? லாகூர் மற்றும் அமிர்தசரஸில் நடைபெற்றது சிங் சபாக்கள் கூட்டம். இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இருக்குதுன்னா ஜியான் சிங், அப்புறம் மட்டும் இல்லாமல் தக்கூர் சிங், சதன் வாலியா. ஸோ இந்த கொஸ்டின் தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. கிபி 1872 கால்சா கல்லூரி துவங்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்சா கல்லூரி எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அமிர்தசரஸில் இருக்குது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். புரியுதுங்களா? இதில் பார்லின்னு இருக்குது. பார்லியில் பார்சி. 1851 பார்சி சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதை தோற்றுவித்தது யார் பார்த்தீங்கன்னா பிர்துஞ்சி நெவ்ரோஜி எஸ்எஸ் பெங்காலி. கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. பிர்துஞ்சி நெவ்ரோஜி எஸ்எஸ் பெங்காலி பார்சி சீர்திருத்த இயக்கம் தோற்றுவித்தவங்க தான். ஜகத் மித்ரா என்ற மாத இதழை நடத்தி வந்தவர் யாருன்னா நவ்ரோஜி. பிர்துஞ்சி நெவ்ரோஜி இருக்காரு, அவர் தான் வந்து ஜகத் மித்ரா என்ற மாத இதழை நடத்தி வந்திருக்கிறாரு. கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சீர்திருத்த அறிஞர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். 1823 பிறந்து 1874 இறந்துட்டாரு. இவர் பிறந்த இடம் வந்து மருதூர். எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துக்கு அருகில் இருக்குது. இவர் 23வது வயதில் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறாரு. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அதன் பிறகு சத்திய தர்மசாலையை வடலூரில் ஏற்படுத்தினார். சத்திய தர்மசாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1860 ஏற்படுத்தினார். இது என்ன பார்த்தீங்கன்னா சோறு அணையா விளக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? இன்றையளவு வடலூரில் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, அணையாமல் போயிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சத்திய தர்மசாலை வடலூரில் ஏற்படுத்தினார் 1867. அதன் பிறகு 1870 சத்தியஞான சபையை மேட்டுக்குப்பத்தில் ஏற்படுத்தினார். சத்தியஞான சபை போதனை செய்யக்கூடிய இடம் 1870 ஏற்படுத்துறாரு. மேட்டுக்குப்பத்தில் ஏற்படுத்த வடலூருக்கு அருகே இருக்கிறது. இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவருப்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மறுமுறை கண்ட வாசகம் என்ற 3 நூல்களை ராமலிங்க அடிகளார் எழுதியிருக்கிறாரு. ராமலிங்க அடிகளார் தொடர்ந்து வந்து யாரும் பார்த்தீங்கன்னா அடுத்தது வைகுண்ட சுவாமிகள் வராங்க. இவர் பிறந்தது வந்து சாமித்தோப்பு எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இவருடைய இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். இவருடைய இயற்பெயர். சிறப்பு பேர் வந்து முத்துக்குட்டி என்று அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டின்லாம் தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரது போதனைகள் வந்து ஐயாவளி. சமீப தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இது ஐயாவளி. ஜாதி முறை தீண்டாமை எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டது யாருன்னா வைகுண்ட சுவாமிகள் தான். ஜாதி முறை தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டது யாருன்னா வைகுண்ட சுவாமிகள். இவர் எழுதிய நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா அகிலத்திட்டு அம்மாளை அருள்நூல். கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அகிலத்திட்டு அம்மானை அருள்நூல் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வழிபாட்டு தலங்களை பாருங்கள், நிழல்தலங்கள் என்று அழைக்கிறாங்க. ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளுடைய வழிபாட்டு தலங்கள் என்னன்னு சொல்கிறாங்க? நிழல்தலங்கள் என்று அழைக்கிறாங்க. ஈவேரான முன்னோடி யாருன்னா இந்த வைகுண்ட சுவாமிகள் தான். ஈவேரான யாரும் பெரியார். பெரியாருடைய முன்னோடி யாருன்னா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள். ஏன்னா பல சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு. இவர் பெரியார். இவர் 1921 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். 24 வைக்கம் அறம் போராட்டத்தை நடத்தினார். எனவே வைக்கம் வீரர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கினது யாருனாலும் பெரியார். பெரியார் வந்து எதுக்கெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி முறை, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. மனு தர்ம சட்டங்கள், அதாவது வர்ணாசிரம நடவடிக்கை, அதாவது ஜாதி முறை வர்ணம் கீழே, அதாவது கருப்பு சேப்பு, பிராமணன், இப்படி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இந்த வர்ணாசிரம முறையில் வந்து தடுத்தது
அதுக்காக எதிர்ப்பாக குரல் கொடுக்குறாரு. இவர் எதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு, சடங்குகள் இல்லாத திருமணம், சுயமரியாதை திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவரால் தொடங்கப்பட்ட நாளிதழ்கள் என்னென்னலாம் பார்த்தோம்னா, குடியரசு 1925 ஏற்படுத்தப்பட்டது. புரட்சி ரிவால்ட்டும்பாங்க, இது ஆங்கில பத்திரிகை 1928 ஏற்படுத்தப்பட்டது. விடுதலை என்ற பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாரு. உண்மை என்ற பத்திரிகையை இவர் தொடங்கியிருக்காரு. இது எல்லாமே இவர் தொடங்கப்பட்டது. பகுத்தறிவு பகலவன் என சிறப்பிக்கப்பட்டவர் யாராலும் பெரியார் தான். கிபி 1938 ஆண்டு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு, அதை ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. கிபி 1970 ஜூன் 27 1970 ஜூன் 27 ஆண்டு ஐநா சபையால் யுனெஸ்கோ என்ற நிறுவனம் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கியது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று கௌரவிச்சது யார்? யுனெஸ்கோ. எப்போ? 1970 ஜூன் 27. 19ஆம் நூற்றாண்டில் சமூகத்தில் நிலவிய தீமைகளையும் கேடுகளையும் களைய முயற்சி செய்தவர்கள் படித்த இந்தியர்கள் என கூறலாம். இவ்வாறு தொடர்ந்து பல முயற்சிகளையும் பல செயல்பாடுகளில் ஈடுபட்ட பெரியார் அவர்களும் சரி, மற்ற தொடர்ந்த வைகுண்ட சுவாமிகள், ராமலிங்க அடிகளார் என்ற தமிழ்நாட்டை சார்ந்த பல அறிஞர்கள் இதை சொல்லப்படலை. இவர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த பகுதியில் நம்ம முழுமையாக பார்ப்போம். இந்த இடத்துல சமூக சீர்திருத்தம்ங்கிறதால அந்த சீர்திருத்தத்தோடு தொடர்புடைய சில முக்கியமான தகவல் மட்டும் தான் அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். வரக்கூடிய வகுப்பில், நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் இவர்களை பற்றியான முழுமையான தகவலை பார்த்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நாம் பணிக்கு செல்ல முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.